அல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளான வார்த்தை, ஒரு லாஜிக்கா ஒரு பூமியில சொல்லுவோம்ல. நம்ம நான் உனக்கு கைவிட மாட்டேன்பா. ஒரு தகப்பன் பிள்ளைங்களை பார்த்து, மகளை பார்த்து, கவலைப்படாதம்மா, உன் சூழ்நிலை என்னன்னா இருக்கட்டும், நீ போய் பழையமா, நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஒரு அம்மா சொல்லி அனுப்புவாங்கல்ல வீட்டுல பிள்ளைக்கு, ஒரு தகப்பன் சொல்லி அனுப்புவாங்கல்ல, இல்ல ஒரு அண்ணன் சொல்லுவான், அம்மா உன் கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு, உன் ஆம்டி அப்படி இருக்கிறாரா, சரி கொஞ்ச நாள் பிள்ளைங்க வளர்ந்துடுவாங்க, நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் செய்யறேன். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மளை பெயர் சொல்லின ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக என்னைக்கு வந்துட்டியோ, நீ என்னைக்கு என்ன தெரிந்து கொண்டியோ, என்னைக்கு என் பிள்ளையா நீ மாறிட்டாயோ, சுவிசேஷத்துக்காக உன் வாயை திறந்தாயோ, என்னைக்கு நிற்கிறியோ, உன்னை பார்த்து சொல்ற ஆண்டவரு, ஐஸ்வர்யமும் கனமும் யாரால கிடைக்கும்? ஆமாங்க, அவர் உன்னை ஒரு நாளும் தரித்திரமாடிய செய்ய மாட்டார். சகல செல்வம், சௌபாகியம், ஆசீர்வாதம் உன்னை நிரம்பும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு இன்னைக்கு இல்லை. எங்க ஏன் இல்ல, அதுதான் நாம பார்க்கணும். அவர் தான் தரான்றாரு, அவர் நமக்கு கொடுக்குறன்றாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்கலையே, கண்ணீரோடு தானே இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அது ஏசாயா 52:7 நீங்க ஏன்னா இன்னும் நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. சுவிசேஷனுடைய பாதங்கள், நீ அவருக்காக பேசுகிற மகனா இருந்தா, வெக்கப்படாத மகளா இருந்தா, அவருக்காக நிற்பாயானால், நீ தைரியமாய் போராடுவாயானா, உன் பாதமே மலை மேல இருக்குது. அப்போ உன்னுடைய சொத்து பத்து ஆசீர்வாதம், உன்னுடைய களஞ்சியங்கள் எப்படி இருக்கும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,